ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னோடனே, நாங்கள் எந்த விஷயத்தையுமே மறைக்கலையே, நாங்கள் எந்த விஷயத்த மறைச்சோம் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் மறைக்காமல் இல்லையே, எங்களுக்கு எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன் பண விஷயத்தில் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி மறைக்கணும், பண்ணணும், செய்யணும். என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறத தாண்டி அதெல்லாம் அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னால் ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் காரணமாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டு நான் புரியாத மாதிரி இல்லை, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் உங்களையெல்லாம் நான் எந்த அளவுக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் சரி பண்ணிட்டேனாலே எனக்கு அது ரொம்ப சக்ஸஸான ஒரு விஷயந்தான். அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் எதையும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயத்தில் நம்மளால் எதுக்கும் இந்த விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறவங்கள நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். அதுதான் நான் இப்போ இருக்கிற நிலமையில நம்மளுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதையெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. போக போக நம்மளுக்கு எல்லாமே ஒரு சரியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அந்த டைமை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வரும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் விட்டுருங்க, நான் நானாகவே நேரில் போய் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் உங்கள்கிட்ட எந்த ஒரு உதவியும் நான் கேட்க விரும்பலை அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இல்லைங்களே, நான் உதவி கேட்குறது இதுக்காக நான் சொல்ல வரல. எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, பண்ணுறீங்க, இல்லைங்களே. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்கிறப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுலையோ பண்ணுறதுலையோ நம்ம டைம் மாற்றிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்களா இவங்களன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாத விஷயங்களாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் நம்ம ஆக போகிறதில்லப்பா. ஒரு விஷயத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கணுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டானாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சார்ந்து எந்த ஒரு விஷயமும் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு எல்லாமே அவங்கள பற்றி புரியுது, புரியாமல் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு மாற்றிக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்களே மாற்றிக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் அந்த விஷயத்துலையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் செஞ்சுக்கிட்டேனாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் யாருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு உணர்ந்துட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நான் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப தயங்கிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் வேண்டாம், நமக்குள்ளே என்ன இதாக இருக்குது, இந்த ஃபார்மாலிட்டிலாம் நீங்கள் என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். என்னால் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டன்னு பேசி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்மளே முன்னாடியே பேசிக்கிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.